வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மிக்சிலேயே மாவு அரைச்சி ஈஸியா இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம கிரைண்டர்ல அரைக்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டா இட்லி வருமோ அதே மாதிரி இட்லி வரும். அதே நேரம் நம்ம எப்பயும் நினைப்போம் இல்லையா, மிக்சியில மாவு அரைச்சோன்னா ரொம்ப சூடாயிடும், சீக்கிரம் புளிச்சிடும் அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாம நீங்க எப்படி கிரைண்டர்ல அரைக்கும் போது அந்த மாவோட குவாலிட்டி இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டி இட்லியும் அதே மாதிரி சாஃப்டா நல்லா டேஸ்டியா இருக்கும். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அளவுகளை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி மாவு அரைச்சோன்னா பர்ஃபெக்டான இட்லி மிக்சியில அரைச்சு கூட நம்ம பண்ண முடியும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம மிக்சியில இட்லிக்கு மாவு அரைச்சி முடிச்சிடலாம். அதே நம்ம கிரைண்டர்ல அரைச்சோன்னா 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கூட நமக்கு ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா மிக்சியில மாவு அரைச்சி இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாவை நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா சாஃப்டான இட்லி மட்டும் இல்ல, நல்ல மொறு மொறுன்னு தோசை, ஊத்தப்பம் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இந்த அரிசி உளுந்து அளந்துக்கிறதுக்காக நீங்க எந்த கப்பு இல்லை எந்த டம்ளர் யூஸ் பண்றீங்களோ எல்லாமே அதுலயே அளந்துக்கோங்க. அப்ப நமக்கு கரெக்டா இருக்கும். நான் எல்லாமே இந்த டம்ளர்ல அளந்துருக்கேன். இட்லிக்கு அரிசி இந்த குண்டு அரிசின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி எடுத்துட்டு இருக்கேன். இந்த டம்ளர்ல 4 டம்ளர் அரிசி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும். நல்லா ஊறும் போது நமக்கு மிக்சியில அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை கொட்டிட்டு புது தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். உளுந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே டம்ளர்ல 1/4 டம்ளர் உளுந்து எடுத்துட்டு இருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம், இதையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஆனா 2 மணி நேரம் வெளியில ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நம்ம ஊற வச்ச உளுந்த ஃப்ரிட்ஜில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, அரைக்கும் போது நமக்கு மிக்சியோ மாவோ சூடாகாம இருக்கும். அதே நேரம் உளுந்து மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ இதே டம்ளர்ல 1/2 டம்ளர் அவுல் எடுத்துக்கணும். இது நம்ம அரைப்போம் இல்லையா, உளுந்து அரைக்கும் போது இதை வாஷ் பண்ணி ஊற வச்சா போதும். அவுல் சீக்கிரம் ஊறிடும். வாங்க இப்போ நம்ம உளுந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு உளுந்து அப்படி எடுத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா வடிஞ்சிரும் பாருங்க, லேசா ஈரம் இருக்கும். இந்த உளுந்து டைரக்டா அப்படியே மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே தண்ணியோட சேர்க்க வேண்டாம், அரைக்கிறது நமக்கு லேட் ஆகும். பாருங்க, இப்படி வச்சீங்கன்னா தண்ணி வடிஞ்சிருது இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உளுந்தை நம்ம தண்ணி எதை ஆட் பண்ணாம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். பல்ஸ் மோட்ல அரைச்சிட்டு சுத்தி இப்படி வரும் பாத்தீங்களா, அதை ஒட்டி இருக்கிறது எல்லாமே தள்ளி தள்ளி விட்டு நம்ம அரைச்சிக்கணும். இனிஷியலா தண்ணி இல்லாம அரைக்கும் போது நம்ம ஆன் பண்ண உடனே எல்லா பருப்புலாம் சைட்ல ஒட்டிக்கும் இல்லையா, அதை அப்படி நல்லா தள்ளி விட்டுக்கணும். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியா வரும் பாருங்க, அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஒரே தடவையா தண்ணி எல்லாமே ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு பாருங்க எவ்வளவு நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கு பாருங்க. அப்படி போட்டிங்கன்னா அப்படி பந்து மாதிரி விழுது பாருங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சதுனால தான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா நல்லா வந்திருக்கு. இதே நம்ம ஒரே டைமா ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மாவு நீத்து போயிடும். அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும், திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். இதே மாதிரி பண்ணணும். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த உளுந்து மாவை ஒரு அகலமான பாத்திரத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவு நம்ம நல்லா அரைச்சிருந்தா கூட கிரைண்டர்ல அரைச்ச மாதிரி இல்லை இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் நல்லா மாவு பொங்கி நல்லா வந்திருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டு நல்லா இப்படி ஒரு 5 நிமிஷம் இந்த மாவை பீட் பண்ணணும். இதே ஹேண்ட் பிளெண்டர் இதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலை ரொம்ப ஈஸி ஆயிடும், ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிடும். கொஞ்சம் அப்படி நல்லா அப்படி அடிச்சோம் அப்படின்னா மாவு நல்லா பொங்கி வரும். நான் ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்க, மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. முன்ன இருந்தோட மாவு பாருங்க நல்லா ஃப்ளஃபியா சூப்பரா வந்திருக்கு. பார்த்தீங்களா, கரெக்டா இருக்கு. இப்போ இதை மூடி வச்சுட்டு இப்போ நம்ம அரிசி அவுல் எல்லாம் ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதை அரைச்சிடலாம். இதுல என்ன பெனிஃபிட்னா, நம்ம உளுந்து இப்படி நம்ம மிக்ஸ் பண்றதுக்குள்ள கொஞ்சம் நம்ம மிக்சி சூடாயிருக்கும் இல்லையா, உளுந்து அரைச்சதுனால அதுவும் கொஞ்சம் கூல் ஆயிடும். நம்ம உளுந்து அரைச்சோம் இல்லையா, அதே மிக்சி ஜார்ல அவுல் ஊற வச்சிருந்தோம் பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. இதை நைஸா அரைச்சி இந்த உளுந்து மாவோட நம்ம சேர்த்துக்கலாம். அதே மிக்சி ஜார்ல நம்ம இட்லி அரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லையா, இதை தண்ணி அப்படி கையில அப்படி வடிச்சிட்டு போட்டுக்கணும். தண்ணி இல்லாம நம்ம அரைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா அரைப்பட்டுடும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்டே நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா அரைக்க ரொம்ப லேட் ஆகும். இந்த மிக்சி ஜார்ல ஒரு பாதிக்கு மேல, இப்ப நான் ஊற வச்ச அரிசியை 2 தடவையா நான் அரைச்சிக்க போறேன்.
இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கேன். இது ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சீக்கிரம் இந்த ரவை பதத்துக்கு அரைச்சிட்டோம் பாருங்க. இந்த மாதிரி அரைக்கும் போது சீக்கிரம் அரைச்சிடலாம், மிக்சியும் நமக்கு சூடாகாமல் இருக்கும். அந்த அரிசி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியிலேயே நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி, இப்போ இந்த அளவுக்கு ஆட் பண்ணி அரைக்கிறது. திரும்பி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் லேசான ஒரு கொரப்பு நமக்கு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க அரைச்சி எடுத்துட்டாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு கொரப்பாக இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம கோர்ஸாக அரைச்சிக்கணும். இதை நம்ம உளுந்து மாவோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசி அரைக்கும் போது ஒரு வேளை வந்து உங்களுக்கு மிக்சி வந்து சூடாகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, மிக்சி ஜாரில் ஒரு 2-3 ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு சூடாகாமல் இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற அரிசியும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் அடுத்த பேட்சும் அதே மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி திரும்பி ஒரு தடவை சும்மா வெறும் மிக்சியை சுத்த விட்டு நம்ம அந்த தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுனால இட்லி மாவு வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஃபர்மெண்ட் ஆகி நல்லா பொங்கி வரும். இட்லி மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு மொத்த மாவையும் வந்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கையால் மிக்ஸ் பண்ணும்போது தான் வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகும், இட்லியும் வந்து நல்லா சாஃப்டாக வரும். எல்லா மாவும் நல்லா கலக்கணும். ஏன்னா அவல் அரைச்சி போட்டிருக்கோம், அரிசி உளுந்து எல்லாமே இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி மாவை இப்படி ஃபோர்ஸாக விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ மாவு நல்லா பொங்கி வரும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலே ஒட்டியிருந்தது இல்லையா, அந்த மாவு ஃபுல்லாக நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மாவு பாருங்கள் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அப்படி நுரைச்சி இருக்குது பாருங்கள். வெயில் அதிகமாக இருக்கும்போது சீக்கிரமே ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ இந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம இட்லி பண்ணி பார்க்கலாம். நான் இட்லி பானையில் ஆல்ரெடி தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இட்லியை ஊற்றிடலாம். எப்பயுமே நம்ம இட்லி வந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இட்லி நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மூடி வச்சிடலாம், இட்லி வேகட்டும். இட்லி வெந்துருச்சா பார்க்கலாம். பாருங்க நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இந்த இட்லி பிளேட்டை எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு இப்படி மாற்றிக்கலாம். லேசாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இட்லி பாருங்க நல்லா சுட சுட நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்குது. நான் உங்களுக்கு இப்படி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குது பாருங்கள். இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. நம்ம மிக்சியில் தான் அரைச்சி பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நம்ம கிரைண்டரில் அரைச்சி பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக வேலை நமக்கு முடிஞ்சிருது. இட்லியை டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். நல்லா பாருங்கள் சாஃப்டாக சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம கிரைண்டரில் அரைச்சாலும் அப்படியே நல்லா அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்குது. இனிமேல் வந்து நமக்கு மாவு அரைக்கிறது அப்படிங்கிறது பெரிய வேலையாக இருக்கவே இருக்காது. எல்லாருமே பிஸியாக இருக்கக்கூடிய இந்த நாளில், அதே நேரம் வந்து வெயில்னால கிச்சனில் நிற்க முடியல, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்குமே இது நல்ல ஒரு சொல்யூஷன். ஜஸ்ட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் மாவு அரைச்சி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம டிஃபன் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.